ஹலோ எவ்ரிவான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 19 வயசான ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு போக்சோ வழக்குக்கு கீழே அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒரு பொண்ணை போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்கன்னு. இது கன்னியாகுமரி மாவட்ட மக்களே ஒரு அதிர்ச்சியில் தான் உள்ளாகிருக்குன்னு சொல்லணும். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பகுதியை சேர்ந்த ஒரு 19 இளம் வயது பெண்ணு. அவங்களுக்கு உடல்நலக்குறைவுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க. அப்போ டாக்டர் அவங்க உடம்ப செக் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க, நீங்கள் 8 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கீங்க, உங்கள் வயிற்றுக்குள்ள 8 மாத குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை செக் பண்ணி பார்த்தா டாக்டர், சரிம்மா உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா, உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள், அவங்கள்ட்ட பேசணும், இல்லைன்னு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பதில் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே என்ன சொல்லன்னே தெரியாமல் அப்படியே மௌனமாகவே இருக்கிறாங்க. டாக்டர் கேட்க அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. ஸோ இதை கேட்டவுடனே டாக்டர் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. என்னடா இந்த பொண்ணு என்ன பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்தில் டாக்டருக்குள்ளே பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டாக்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி, அவங்க முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தாங்க. அவங்க சொன்ன பதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ டாக்டர்ஸ் தெரியும்ல, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே போலீஸ்க்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இங்கே வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்டால் என்ன பதிலும் சொல்ல மாட்றாங்க, சொல்கிறதும் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் மார்த்தாண்டா அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே போலீஸும் வருது. ஒரு இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள்னு சொல்லி ஒரு லேடி போலீஸ் வராங்க. அந்த போலீஸ் விசாரிக்கும்போது நினச்சாங்க, இந்த பொண்ணை தான் யாராவது தப்பாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை தான் நினச்சாங்க. சரி, இந்த பொண்ணை தான் யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு நடக்கிறதெல்லாம் சொல்லும்போது தான் போலீஸுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, குழித்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த குழித்துறையில் ஒரு தனியார் கல்வி நிறுவனம் இருக்குது. அதில் இவங்க என்ன படிக்கிறாங்கன்னா, விமான பணியாளர் தொடர்பான ஒரு டிப்ளமோ கோர்ஸை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே கோர்ஸை களியாக்கொளை பகுதியை சேர்ந்த ஒரு 17 வயது சிறுவனும் அந்த கோர்ஸை படிக்கிறதுக்காண்டி அந்த டிப்ளமோ இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறான். அந்த இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த கோர்ஸில் படிக்கிறதே இவங்க 2 பேர் மட்டும்தான். அந்த 19 வயசு பெண்மணியும் இந்த 17 வயசு சிறுவனும், இவங்க 2 பேர் தான் படிக்கிறாங்க. ஸோ இவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ள காதல் அப்படி காதல்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன கர்மமோ தெரியலை. காதல்னு சொல்லி அவங்க நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க, நிறைய இடம் சுற்றுறாங்க. நான் எல்லாம் புது புது சுற்றுலா தலத்துங்கள்லாம் போய் நல்ல ஃப்ரீடமாக இருந்திருக்காங்க 2 பேர். அப்படி இருக்கும்போது அந்த பையனோட வீட்டுக்கு இந்த பொண்ணு அடிக்கடி போவாங்களாம். அது காதல்னு சொல்லி அவங்க அடிக்கடி தனிமையில் இருந்ததாகவும் கூறப்படுது. அப்படி தனிமையில் இருக்கும்போது அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதை வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுவும் அவன் நம்மளோட சின்ன பையன், இதெல்லாம் தெரிஞ்சு அசிங்கமாயிரும்னு சொல்லி அந்த பொண்ணு 8 மாதமாக வயிற்றில் இருக்கிற குழந்தைய வீட்டுக்கிட்டையும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சரி, யார்கிட்டையுமே காமிக்காமல் அந்த வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கூட டவுட்டு வராமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க 8 மாதமாக வளர்த்துட்டே வந்திருக்காங்க. வீட்டில் கூட யாருமே கண்டுபிடிக்கலை. அதான் ஆச்சரியம். ஏன்னா வீட்டில் கண்டுபிடிக்காமல் எப்படி இருப்பாங்க? ஆனால் 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கடுமையான வயிற்று வலி வந்திருக்கு. அப்படின்னா இனி இவ்வளோ நாள் வீட்டில் மறைச்சிட்டோம், அதுக்கப்புறம் இயற்கையை மறைக்க முடியாதில்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப வயிற்று வலி வந்திருக்கு. ஸோ அவங்களால அதை தாங்கவே முடியலை. அப்போ வீட்டில் கூட சொல்லாமல் அவங்க தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே போய் டாக்டர்லாம் செக் பண்ணும்போது தான் இவங்க விசாரணையெல்லாம் நடத்தும்போது தான் இவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ அந்த பையனுக்கு 17 வயசு, அவனுக்கு
போதிய வயது இல்லாதனால அவனை வந்து சிறுவர் நீதிமன்றத்தில் போய் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகிட்டு. ஸோ அந்த 17 வயசு பையனோட வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு தான் எங்களோட பையனை நாசம் பண்ணிட்டா. ஒரு சின்ன பையன் கூட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாமல் இந்த பொண்ணு அந்த பையனை அப்யூஸ் பண்ணிட்டான். அந்த 17 வயசு பையனோட வீட்டில் உள்ள பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த பொண்ணு பையனை செக்ஸுவலாக அரெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. அதையும் போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு இப்போ 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறனால இந்த பொண்ணை வந்து மருத்துவ ரிப்போர்ட்டை மதித்து அதுபடியே இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா?